நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. என்ன மாதிரி வார்னிங் சைன்ஸ் அவங்க காலில் வர்றது அவங்க அவாய்ட் பண்ணக்கூடாது, அது மாதிரி அவாய்ட் பண்ணுறது சீரியஸ் வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே விடும் சார்? ஃபஸ்ட்டு காலில் எந்த ஒரு புண்ணு இருந்தாலும், அந்த புண்ணு வலி இருந்தாலும் சரி வலி இல்லைன்னாலும் சரி போய் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரல் டாக்டர், ஒரு ஃபிசிஷியனையாவது பார்க்கறது ஒரு ப்ரையாரிட்டி. ரெண்டாவது விஷயம், இப்போ நார்மலாக இருக்கிற கால் திடீர்னு பார்த்தா ஒரு டார்க் ஆகுது, இல்லைன்னா கருப்பு ஆகிற ஸ்டேஜ்க்கு இந்த மாதிரி ஏதாவது போகுது, அப்போ டெஃபினட்டாக உடனே போய் ஒரு வாஸ்குலர் சர்ஜனை பார்க்கறது ப்ரையாரிட்டி. மூணாவது விஷயம், வேரிகோஸ் வெயின் அப்படின்றது நிறைய பார்க்குறோம். இப்போ நம்ம வாட் இஸ் வேரிகோஸ் வெயின் சார்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம காலில் நம்ம வெயின்னு நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம். அந்த காலில் இருக்கிற வெயின்கள் வீக் ஆகி வீங்கி போயிருக்கிறது பேர் தான் வேரிகோஸ். ஸோ வேரிகோஸ் வெயின் யாருக்கெல்லாம் வரும் சார்? ஏதாவது ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ், ஆக்குபேஷன் ரிலேட்டடாக அது மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இவங்களுக்கு தான் வேரிகோஸ் வெயின் வரும், இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. பேசிக்கலி வேரிகோஸ் வெயின் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் மோர் காமன் யாருக்கு? 35-40 வயசுக்கு மேலே. இது ஒரு டீஜெனரேட்டிவ் ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சுன்னே சொல்லலாம். பட் யாருக்கு ப்ரிடாமினண்ட்டாக வரும் அப்படின்னா, இப்போ வேரிகோஸ் வெயின்ஸ்க்கும் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் எதாவது இருக்கா? வேரிகோஸ் இருக்கவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும், அது மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப அதுக்கு டெல்வ் பண்ண வேணாம். அதாவது வேரிகோஸ் வெயின் இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை. இது இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஹார்ட். பட் டைரக்டாக எப்போ ரிலேட் ஆகுது அப்படின்னா, வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். ஒரு சின்ன கால்வலி, ஒரு சின்ன ஆறாத புண், அதை இக்னோர் பண்ணினா ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயத்தில் போய் முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சரியாக இல்லைனா அது எப்படி பெரிய பாதிப்புகளை நம்ம உடம்புல உருவாக்குன்றது தெரியுமா? இந்த வீடியோ ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, 99% ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு சின்ன பிரச்சனை தானே இக்னோர் பண்ணிட்டு கால் எடுக்கிற அளவுக்கு, அதாவது ஆம்புடேஷன் வரும்போது தான் ஒரு வாஸ்குலர் சர்ஜனை போய் மீட் பண்ணுறாங்க. இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இந்த குழுவில் நீங்கள் இணையணும் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஆட் மீ அப்படின்ட்டு 8111004517 இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் 24/7 குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணப்படுவீங்க. நீங்கள் ஃப்ரீ மெடிக்கல் கைடன்ஸ் ப்ளஸ் ஃப்ரீ வீடியோஸ், அவேர்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த வீடியோ பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட இந்த கேள்விகள்லாம் கேட்கணும்னு யோசித்தேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா எனக்கு பல வருஷமாக தெரிஞ்ச ஒன் ஆஃப் த சென்னைஸ் பெஸ்ட் எத்திக்கல் ஹைலி ஸ்கில்டு வாஸ்குலர் சர்ஜன் வித் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் ஆர் ஜெயகிருஷ்ணன் சார், MBBS, MS, MRCS, MCH இன் வாஸ்குலர் சர்ஜரி சார் தான் எங்கள் கூட வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். சார், முதல்ல ஹூ இஸ் அ வாஸ்குலர் சர்ஜன் சார்? இது ரொம்ப நல்ல கேள்வி சார். ஏன்னா ஃபஸ்ட்டு வாஸ்குலர் சர்ஜன்னா யார்? நம்ம உடம்புல பிளட்டுன்றது ஓடிக்கிட்டே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பிளட்டு ஒரு டியூப் வழியாக போகுது. ஸோ நம்ம வீட்டில் எப்படி தண்ணி ஒரு டியூப் வழியாக நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிளட்டும் உடம்புல ஒரு டியூப் வழியாக போகுது. இந்த தண்ணி வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஒரு டியூப்பில் வரும், கெட்ட தண்ணி வேறு ஒரு டியூப்பில் நம்ம அனுப்புவோம். ஸோ நல்ல தண்ணி யூஸ் பண்ணுற தண்ணி, கெட்ட தண்ணியை ட்ரைனேஜ் டியூப்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளட்டும். நல்ல ரத்தம்ன்றது ஒரு டியூப்பில் வரும், அது பேர் இங்கிலீஷில் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கெட்ட ரத்தம் வேறு ஒரு டியூப்பில் போகும், அது பேர் வெயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டியூப்பை தமிழில் ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வாஸ்குலர் சர்ஜன்னா இந்த பிளட் வெசலில் வர பிரச்சனைகளை பார்க்குற சரி செய்யக்கூடிய ஒரு டாக்டர் பேர் தான் வாஸ்குலர் சர்ஜன். இவங்களுக்கும் ஹார்ட் டாக்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜென்ரலாக வாஸ்குலர் சர்ஜன்னா ஹார்ட் டாக்டர் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஹார்ட் சம்மந்தப்பட்ட டாக்டர் மெடிக்கலி ட்ரீட் பண்ணுறவர் பேர் கார்டியாலஜிஸ்ட். அந்த ஹார்ட்டில் ஏதாவது சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ட்ரீட் பண்ணுறவர் ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன். ஸோ ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன்ன்றவர் வெறும் ஹார்ட் அண்ட் லங்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறவர். வாஸ்குலர் சர்ஜன்னா ரத்த நாளங்களை பற்றி டீல் பண்ணுற ஒரு டாக்டர் தான் வாஸ்குலர் சர்ஜன். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், ஒரு லேமனுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க.
சார் ஆனால் இப்போ வாஸ்குலர் சர்ஜன்ஸ் கிட்ட வர்றது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலாக எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில், அதாவது கால் எடுக்கணும் இல்லை காலில் அல்சர்ஸ் இருக்குது அப்படின்ற ஸ்டேஜில் தான் உங்ககிட்ட வராங்களா? ஏன்னா வாஸ்குலர் டாக்டர்னு நிறைய பேருக்கு தெரியல ஆக்சுவலாக. கரெக்ட் சார். இப்போது அவேர்னஸ் ஃபார் வாஸ்குலர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நாலேஜ் டெஃபினட்டாக வந்து வாஸ்குலர்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனால் இது வந்து ஆஃப் லேட் கடைசி ஒரு 5-6 வருஷமாக தான் இந்த வாஸ்குலர் சர்ஜரினா என்னன்றது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 20 வருஷம் முன்னாடி டாக்டர்ஸ்குள்ளேயே வாஸ்குலர் சர்ஜரின்னு ஒன்று இருக்குதா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் நிறைய இருந்தது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது. புண்ணு இருந்தால் அப்புறம் ஜென்ரலாக அதுக்கு கட்டுறது, அப்புறம் விரல் எடுக்கிறது, அப்புறம் ஒரு அளவில் கால் எடுக்கிற ஸ்டேஜ்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்த காலங்கள் நிறைய. இப்போது அவேர்னஸ் டெஃபினட்டாக மக்களுக்கும் வந்திருக்கு, டாக்டர்ஸ்க்கும் வந்திருக்கு. ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஸோ அதுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் டெஃபினட்டாக மக்களுக்கு உதவியாக இருக்கும். சார் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, எந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் அவங்க காலில் வர்றது அவங்க அவாய்ட் பண்ணக்கூடாது, அது மாதிரி அவாய்ட் பண்ணுறது சீரியஸ் வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே விடும் சார்? ஒரு 3 விஷயங்கள் எடுத்துக்கலாம் சார். ரொம்ப யோசிக்காமல் 3 விஷயங்கள். ஃபஸ்ட்டு, காலில் எந்த ஒரு புண்ணு இருந்தாலும், அந்த புண்ணு வலி இருந்தாலும் சரி வலி இல்லைன்னாலும் சரி, புண்ணு வந்துடுச்சுன்னா போய் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரல் டாக்டர், ஒரு ஃபிசிஷியனையாவது பார்க்கறது ஒரு ப்ரையாரிட்டி. ரெண்டாவது விஷயம், காலில் கலர் மாறுது. இப்போ நார்மலாக இருக்கிற கால் திடீர்னு பார்த்தா வந்து ஒரு டார்க் ஆகுது, இல்லைன்னா கருப்பு ஆகிற ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி ஏதாவது போகுது, இதோட வலியும் சேருது அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக உடனே போய் ஒரு வாஸ்குலர் சர்ஜனை பார்க்குறது ப்ரையாரிட்டி. மூணாவது விஷயம், நல்லா நடந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை நல்லா கை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்குது. எனக்கு கால் திடீர்னு இன்னைக்கு காலையிலேருந்து நார்மலாக மூமெண்ட் இல்லை, வலி இருக்குது, இது எல்லாமே கூட வலி இருந்தாலும் சரி வலி இல்லைன்னாலும் சரி, இந்த 3மே ப்ரையாரிட்டி. இது இல்லாமல் வந்து கால் வீக்கம் இருக்குது அப்படின்னாலோ, இல்லைன்னா வந்து கால் வலி கொடுத்துக்கிட்டே இருக்குது, நடந்தாலும் வலிக்குது, சில டைம் நடக்கலனாலும் வலிக்குது, இதெல்லாம் வந்து அதர் இண்டிகேஷன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சார் நம்ம குரூப்பில் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க சார். அவங்க ஜென்ரலாக சொல்கிற ப்ராப்ளம் என்னென்னா, நைட் வந்து படுக்கும்போது கால் வந்து ரொம்ப வலிக்குது, கிராம்ஸ் மாதிரி இருக்குது, நடக்கும்போது கொஞ்சம் வலிக்குது, காலை எழுந்து ஃபஸ்ட்டு வாக் வைக்கும்போது நடக்கும் போது வலிக்குது, அது ஒரு வார்னிங் சைனா சார்? கண்டிப்பாக இது வார்னிங் சைன்னு சொல்லலாம் சார். ஏன்னா இது நீங்கள் சொல்கிறதுல வந்து 2 காம்பனண்ட்டுமே இருக்குது. இப்போது ஆற்றி அதாவது வர ரத்த நாளத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நடக்கும்போது கால் வலி வரும். நடக்கும்போது வர கால் வலி இப்போது சில பேருக்கு கொஞ்சம் தூரத்தில் நடந்தாலும் வரும், சில பேருக்கு ரொம்ப தூரம் நடந்தாலும் வரும். அந்த கால் வலி எப்படி இருக்கும்னா, சில பேருக்கு அந்த வலியோடு தாங்கிட்டு நடக்க முடியும், சில பேர் முடியாது, அதுக்கு மேலே வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அந்த ரெஸ்ட் கொடுத்த உடனே அந்த வலி கம்ப்ளீட்டாக கொஞ்ச நேரத்தில் செட்டில் ஆகிடும். திருப்பியும் நடப்பாங்க, திருப்பியும் வலி வரும். இது பேர் கிளாடிகேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு வாஸ்குலர் சர்ஜனை அணுக வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை நீங்கள் சொன்னது வந்து நைட்டில் கால் குடையுது, கால் மரத்து போகுது, காலில் வலிக்குது அப்படின்றது வந்து வீனஸ், அதாவது வெயின் ரிலேட்டட் பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதாவது காலில் ரத்தம் தேங்க ஆரம்பிக்கும். இது எப்போன்னா பிரதானமாக வந்து மத்தியானம் ஈவினிங் மேலே தான் அந்த எஃபெக்ட் ஆரம்பிக்கும். அதிகம் வந்து நைட்டு தான் தெரியும். நைட்டு தூக்க போகும்போது கால் குடைச்சல்னு சொல்லுவோம். நம்ம கால் குடையுது, யாராவது காலை பிடிச்சி விட்டால் நல்லாயிருக்கும், கால் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து வெயின் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இருந்தாலும் வாஸ்குலர் சர்ஜனை கண்டிப்பாக பார்க்கணும். சார் நம்ம குரூப்பில் இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் டயபெட்டிஸ் இருக்குது சார். அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா சார், அவங்களுக்கு வந்து கால் மறுத்து போகிற சென்சேஷன் இருக்குது, அது கூட வந்து குளிர்ச்சியாக ஆகிற மாதிரி கால் ஒரு ஃபீலிங் இருக்குன்றாங்க சார். இது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா சார்? எஸ் சார், இது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் உண்டு. மறுத்து போகிறது வந்து 2 காரணத்தினால நடக்கலாம். ஒன்று வந்து நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது சுகர் ரொம்ப நாளாக இருக்க ஒருத்தங்களுக்குன்னா அது வந்து நர்வ் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த நர்வ் உடைய எஃபெக்ட் குறைஞ்சிரும். அது செய்கிற வேலைகள் குறையும் போது கண்டிப்பாக வந்து அந்த மறுத்து போகிற ஃபீலிங் வருது. அது பேர் நியூரோபதி. அது சென்சரியாக இருந்தது, அதாவது சொரணை கம்மியாக இருக்கிறது சென்சரி, மூமெண்ட் கம்மியாக இருக்கிறது மோட்டார் நியூரோபதி. ஸோ அது ஒரு சைடு. பட் அதே சுகர் வந்து ரத்த நாளத்தையும் அஃபெக்ட் பண்ணி ரத்த நாளத்தில் அடப்புகளை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது காலில் இந்த மாதிரி மறுத்து போகிற சென்சேஷனும் வரலாம், இல்லை கால் வலி வரலாம், இல்லை காலில் புண்ணுகள் வந்து ஆறாத புண்ணுகளாக மாறலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிஷியன் கிட்ட இனிஷியலாக பார்க்குறது ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம்.
வாஸ்குலர் சர்ஜன் கிட்ட காமிக்கிறதும் கரெக்டு தான், அதில் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வாஸ்குலர் அணுகிறதுன்றது வந்து ஈஸியாக இருக்குது சார். பட் எந்த பேஷண்ட் எந்த டாக்டர் போய் பார்க்கணுன்றது தான் பிரச்சனையாக இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் உங்களை வந்து இந்த இன்டர்வியூ பண்ணணும்னு நினச்சேன் நான். சார் வேரிகோஸ் வெயின் அப்படின்றது வந்து நிறைய பார்க்குறோம் இப்போ நம்ம. வாட் இஸ் வேரிகோஸ் வெயின் சார்? பேசிக்லி வேரிகோஸ் வெயின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம காலில் நம்ம வெயின்னு நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம். அந்த காலில் இருக்கிற வெயின்கள் வந்து வீக் ஆகி வீங்கி போயிருக்கிறது பேர் தான் வேரிகோஸ் வெயின். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, காலில் இருக்கிற வெயின்ஸே பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற வெயின்ஸு, அதுக்கப்புறம் தோலை ஒட்டின மாதிரி இருக்கிற வெயின். இதில் தோலை ஒட்டின மாதிரி இருக்கிற வெயினை மாத்திரம்தான் நம்ம இந்த மாதிரி வேரிகோஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் இந்த மாதிரி கால் வீக்கத்தை கொடுக்குது, பிரச்சனைகளை கொடுக்குது. உள்ளே இருக்கிற வெயினில் வர ப்ராப்ளம்ஸ் வேறு. ஸோ வேரிகோஸ் வெயின் யார் யாருக்கெல்லாம் வரும் சார்? ஏதாவது ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ், ஆக்குபேஷன் ரிலேட்டடாக அது மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இவங்களுக்கு தான் வேரிகோஸ் வெயின் வரும், இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. பேசிக்லி வேரிகோஸ் வெயின் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் மோர் காமன் யாருக்கு? 35-40 வயசுக்கு மேலே. இது ஒரு டீஜெனரேட்டிவ் ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சுன்னே சொல்லலாம். இப்போ எப்படி நம்மளுக்கு முடி நரைக்குது, இல்லைனா பார்வை மங்களாகி கண்ணாடி போடுறோம், இதெல்லாம் எல்லாருக்கும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய. அந்த மாதிரி தான் வேரிகோஸ் மோர் ஆஃப் ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சு நால வருது. பட் யாருக்கு ப்ரிடாமினண்ட்டாக வரும் அப்படின்னா, யாருக்கு ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியம் வருது. அதாவது டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு போலீஸ் பர்சனலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு செக்யூரிட்டி ஜாபில் இருக்கிறவங்க. இந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல காலை அசையாமல் நிற்கும்போது காலில் உள்ளே இருக்கிற இந்த வெயின்ஸுக்கான ஸ்ட்ரெயின் அதிகமாகுது. ஸோ கிராவிட்டியுடைய எஃபெக்ட் வேலை செய்யும்போது இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கான தன்மையுடையது. இது ஒரு சைடு. இன்னொரு காரணம் ஒபிசிட்டி. டெஃபினட்டாக பருமன் அதிகமாகும்போது அதனுடைய எஃபெக்ட் ஆன் த வெயின்ஸ் அதிகம். ஸோ அதனாலேயும் கால் வீக்கும் இல்லை வேரிகோஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய. அதர் ரேர் காசஸ் என்னென்னா, உள்ளே இருக்கிற நரம்புகள் பாதிக்கப்படும் போது செகண்டரி வேரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம். நாளடைவில் பிற்காலத்தில் இந்த வேரிகோஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். சில டைம் இது ஹெரிடிட்ரின்னும் சொல்ல வேண்டியது வருது. எப்போன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ், அதாவது இப்போ சில டைம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வேரிகோஸ் வந்திருக்கு, பார்த்துருக்கோம். இல்லை ரொம்ப ஏர்லி 25 வயசுக்கு இன்னும் கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கூட காலில் நரம்புகள் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஹெரிடிட்ரின்னு சொல்லலாம். பட் ஆனால் இப்போது மற்ற சுகரோ பிபியோ இருக்கிற மாதிரி ப்ரூவன் ஹெரிடிட்ரி ஃபேக்டர் கிடையாது. பட் சின்ன வயசுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தா அவங்க கால் பார்த்தீங்கன்னா நிறைய தடிப்பாக வெளியிலே தெரியுது டாக்டர். பட் ஆனால் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது வயசானா அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அது ஒரு காஸ்மெட்டிக் இஷ்யூவாக பார்க்குறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு எப்பவுமே இருக்குது. அது கரெக்டான அணுகுமுறையா டாக்டர்? ஒரு விதத்தில் கரெக்ட். அஸ் லாங் ஆஸ் அவங்களுக்கு அது தொந்தரவு கொடுக்கல, இதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னா யாருமே டாக்டரை அணுக மாட்டாங்க. அது ப்ராப்ளம் வந்துச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அது க்ரியேட் பண்ணதுனால தான் டாக்டரை அணுக போகிறாங்க. பட் அந்த மாதிரி நரம்பு புடைச்சிருக்கிறது அப்படின்றது நார்மலான்னு கேட்டால் கண்டிப்பாக நார்மல் கிடையாது, அது அப்நார்மல் தான். பட் பிரச்சனை கொடுக்கலன்றது நல்ல விஷயம். ஆனால் எப்போ பிரச்சனை கொடுக்கும் அது உலகத்தில் எந்த டாக்டராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அண்டு டாக்டர்கிட்ட போனால் உடனே இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது பெருசாக பண்ணுவாங்களா அப்படின்லாம் ஒன்றுமே இதுக்கு கிடையாது. ஆஸ் லாங் ஆஸ் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற வரைக்கும் எந்த ஒரு டாக்டரும் ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. அன்லெஸ் உள்ள ரொம்ப மோசமாக இருக்குன்னா ஆப்ஷனாக வேணால் கொடுக்கலாமே தவிர, மற்ற டைம் வந்து அதுக்கு வேறு விதமான கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அலட்சியப்படுத்தாமல் இருக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். ஏன்னா பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தலையை விட்டுட்டு வால் பின்னாடி போகிற மாதிரி மாட்டிக்கிறது. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்கு அனுப்பினேன் நான். பாரதியான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தர் அனுப்பினேன். 25 வயசு பையன் பார்த்தீங்கன்னா கால் வந்து அப்படியே புடச்சிருந்தது. ஒரு மேட்ச்சில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வெயின்ஸ் ஒரு காலில் மட்டும் இருந்தது. டிப்பிக்கலாக அவங்க அனுப்பினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொன்னீங்க. இது யங்ஸ்டர்ஸில் கூட ரொம்ப நார்மலாக பார்க்க முடியுதா? ஆமாம் சார், இது யங்ஸ்டர்ஸ்லேயும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் சமீப காலமாக கொஞ்சம் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம பார்க்கவும் செய்கிறோம். அது ஏன் அப்படின்னா ப்ராபப்ளி வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலா, ஒபிசிட்டியா, இல்லைனா வந்து அவங்க வே ஆஃப் ஒர்க்கு, இப்போ இருக்கிற டிமாண்டிங் ஆஃப் ஒர்க் வந்து இதெல்லாம் எக்ஸாசிபிரேட் பண்ணி காட்டுதா அப்படின்றது தெரியல. பட் யங்ஸ்டர்ஸ்லேயும் நம்ம வேரிகோஸ் வெயின் பார்க்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் வேரிகோஸ் வெயின் பார்த்துருக்கோம். ஓகே, அது நம்ம சொன்ன மாதிரி மேபி அது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்து ப்ரெசன்ட் பண்ணி இருக்கலாம், பாசிபிலிட்டி. பட் முக்கியமான ஃபேக்டர் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒபிசிட்டி அண்ட் ஒர்க், ஸ்டாண்டிங் ரொம்ப நேரம் இருக்கிறதுன்றது வந்து இப்போது அதிகமாகிட்டு வருது.
ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸில் எந்த ஏஜில் வந்து அது தெரிஞ்சது வந்து அலாமிங்காக இருக்கும் டாக்டர், இமீடியட்டாக டாக்டர் ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பிரச்சனை வரலன்னா பார்க்க வேணாம், அதுக்கும் அப்படியே இது பண்ணிக்கலாம், பட் பிரச்சனை எப்போ வரும்னு தெரியலன்னு சொன்னீங்க. பட் யங்ஸ்டர்ஸ் ஒரு 25 வயசில் அது மாதிரி புடச்சி இருக்குது அப்படின்னா அவங்க எப்போ இமீடியட்டாக டாக்டரை பார்க்கணும்? ஐ திங்க் அவங்களுக்கு 25 வயசில் காலில் நரம்புகள் தெரியுதுன்னா பார்த்துடுறது பெட்டர். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த வேரிகோஸ் எல்லாமே நம்ம வெளியில் பார்க்குறத வச்சு சொல்கிறதே இல்லை. இப்போது நல்ல மஸ்குலர் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் அத்லீட் பார்த்தீங்கன்னா நரம்பெல்லாம் புடைச்சிருக்கும். நம்ம இப்போ சினிமாலலாம் அந்த காலத்தில் நரம்பு புடைச்சிருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயமா சொல்லுவாங்க. ஸோ ஒரு அத்லீட்டுக்கு அந்த மாதிரி சில டைம் நார்மலாக கூட அந்த வெயின்ஸ் பெருசாக தெரியலாம், ஏன்னா பிளட் ஃப்ளோ அங்கே நிறைய இருக்குன்றதுனால. பட் எது நார்மல் எது அப்நார்மல் அந்த கேள்விக்கான பதில் வந்து ஒரு ஸ்கேன் தான் சொல்லும். அதுக்கு ஒரு பேசிக் ஸ்கேன் தான் தேவைப்படுது, அதுக்கு நிறைய செலவும் ஆக போகிறதில்ல. ஸோ அந்த பேசிக் ஸ்கேனில் இது நார்மலாக அப்நார்மலான்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க நார்மலாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், தே கேன் ஜஸ்ட் கோ ஆன் வித் அண்ட் இக்னோர் இட். அப்நார்மலாக இருந்ததுன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பிளான் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான கேள்வி, இப்போ ரத்த நாளங்கள் அப்படின்னும் போது இமீடியட்டாக பயம் வருது வந்து ஹார்ட், ஏன்னா ஹார்ட்லேருந்து தான் ரத்த நாளங்கள்லாம் போகுது அப்படின்ற போது இப்போ வேரிகோஸ் வெயின்ஸ்க்கும் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் எதாவது இருக்கா? வேரிகோஸ் இருக்கவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும், அது மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை வந்து ரொம்ப அதுக்கு டெல்வ் பண்ண வேணாம். அதாவது வேரிகோஸ் வெயின் இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை. ஆனால் காஃபை வந்து, அதாவது நம்ம கெண்ட சதன்னு சொல்லுவோம், அந்த காஃபை வந்து செகண்ட் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹார்ட் எப்படி வந்து அங்கே பம்ப் பண்ணி பிளட்டை எல்லா இடத்துக்கும் அனுப்புதோ அதே மாதிரி காலில் தங்கி இருக்கிற பிளட்டை திருப்பியும் ஹார்ட்டுக்கு அனுப்புறது இந்த கால் தசைகள் தான். ஸோ அந்த விதத்தில் இது இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஹார்ட். பட் டைரெக்டாக எப்போ ரிலேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இந்த நரம்புகள் வெயின்ஸில் கிளாட் ஃபார்ம் ஆகக்கூடிய தன்மை உடையது சில பேருக்கு சில டைமில். அந்த மாதிரி ஏதாவது கிளாட் ஃபார்ம் ஆகி அந்த கிளாட் வந்து ரத்தத்தில் கலந்து போய் நுரையீரலில் போய் பிளாக் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து ஹார்ட் அஃபெக்ட் ஆகி அது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தலாம். பட் இது எல்லாருக்கும் நடக்குமானா இல்லை, ரொம்ப ரேர், பட் பாசிபிலிட்டி இஸ் தேர். ஸோ இப்போ ஒரு வேரிகோஸ் வெயின் ட்ரீட் பண்ணவே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுது, அது வந்து ஒரு பெயின்ஃபுல் அல்சர்ஸோ இல்லை சிவியர் ப்ளீடிங்கோ டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன்ஸோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக லாங் டேர்ம் வேரிகோஸ் வெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலில் ஒரு ஆறாத ஒரு புண்ணாக வரலாம், இல்லைன்னா வந்து சில வெயின்ஸ், இப்போ எல்லா வெயினுமே வந்து ஒரு பலூன் மாதிரி யோசிக்கலாம். இப்போ எந்த ஒரு பலூனும் ஒரு அளவு வரைக்கும் தான் காற்று பிடிக்கும், அதுக்கு மேலே காற்றடிக்கணும்னு நம்ம நினைக்கும் போது ஒரு தருணத்தில் அது வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி இந்த வெயின்லேயும் ஒரு அளவு வரைக்கும் தான் பிளட்டை வந்து ஸ்டாக்னேட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே பிளட் சேரும்போது அது ஏதோ ஒரு ட்ரிவியல் ஃபோர்ஸ் போதும், சும்மா நம்ம இப்போ ஒரு ஃபுல்லாக காற்று இருக்கிற பலூனை போய் தொட்டால் கூட வெடிச்சிரும். அதே மாதிரி ஒரு லேசாக அரிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொரியும் போது டக்குன்னு அது வெடித்து ப்ளீட் ஆகலாம். இல்லை ஒரு கால் இன்னொரு கால் ஒராசுனது அந்த சின்ன எஃபெக்ட் கூட போதும் ப்ளீட் ஆகலாம். ஆனால் ப்ளீடு வந்து இது பெயின்லெஸ்ஸாக இருக்கும், அதுதான் இதில் ப்ராப்ளம். இப்போ நம்ம தெரியாமல் ஒரு சின்ன கட் ஒரு காய்கறி நறுக்கும் போதோ இல்லை பென்சில் சீவும் போதோ சின்ன கட் ஏற்படுதுன்னா முக்கியத்துவம் நம்ம ஏன் கொடுக்குறோன்னா நம்ம கண் எதிர்க்க தெரியும், அதுக்கு காரணம் அந்த வலி. அந்த இடத்துக்கு ஒரு வலி வரும்போது நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இந்த வேரிகோஸில் வர ப்ளீடு வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும், வலிக்காது, அதனால் நம்மளுக்கு ப்ளீட் ஆகுதுன்னே தெரியாமல் போயிடும். ஸோ ப்ளீடு ஆகிறது ஒரு காம்ப்ளிகேஷன் தான். மெயினாக வந்து இந்த அல்சர் ப்ளீடிங் இந்த ரெண்டுமே. மூணாவது நம்ம ஏற்கனவே பேசின இந்த கிளாட் ஃபார்மேஷன். ஸோ இந்த வேரிகோஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரேராக அந்த வெயின்ஸில் வந்து பிளட்டு ஸ்டாக்னேட் ஆகி அதை அப்படியே அந்த பிளட் வந்து உறைஞ்சி போயிடலாம். ஸோ அப்படி உறைஞ்சி போகும்போது தான் இந்த கிளாட் ஃபார்ம் ஆகுது. அந்த கிளாட் உள்ளே பரவி உள்ளே இருக்கிற மெயின் வெயினையும் பிளாக் பண்ணிடலாம், அப்போ டிவிடின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் காம்ப்ளிகேஷன்ஸ். சார் ஒரே ஒரு சிம்டம் எனக்கு இப்போ இருக்குது அந்த பேஷண்ட்டுக்குன்னா அவங்க வந்து இமீடியட்டாக வாஸ்குலர் சர்ஜனை பார்க்கணுன்னா என்ன சிம்டம் இருந்தால் உதாசீனப்படுத்தவே கூடாது, இமீடியட்டாக டாக்டரை பார்க்கணும்? அதாவது கால் திடீர்னு பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது, கால் வந்து எனக்கு ஃபீலிங்கே இருக்க மாட்டேங்குது, அண்ட் திடீர்னு காலையிலேருந்து இல்லை அப்பத்துலேருந்து வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா இக்னோரே பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் வாஸ்குலர் சர்ஜனை பார்க்க வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் காலுக்கும் நல்லது, உயிருக்கும் நல்லது. ஏன்னா பிளட் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகியிருக்கு அப்படின்றது தான் இந்த 3 சிம்டமும் சொல்ல பார்க்குது நம்மளுக்கு. ஓகே, இது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி கால்லேருந்து ப்ளீட் ஆகுது, இந்த வேரிகோஸ்னால ப்ளீட் ஆகுதுன்னா இந்த ப்ளீடு வந்து தானாக டக்குன்னு நிற்காது. அதுக்கு ஒன்று நீங்கள் உடனே படுத்து காலை தூக்கி மேலே வைக்கணும்,
அப்படி இல்லைனா ஒரு கட்டு போடணும், இந்த மாதிரி ப்ளீட் ஆகுதுனாலும் உடனே வாஸ்குலர் சர்ஜனை பார்க்க வந்துடுறது பெட்டர். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது உங்கள் கூட கனெக்ட் ஆகுது, இப்போ டாக்டர் ஜெயகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸை 8110004517 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஜெயகிருஷ்ணன் சார் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செகண்ட் ஒப்பீனியன், ஒரு அன்பிரிஜடைஸ்டு செகண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர், அடுத்த கேள்வி வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பேஷண்ட்ஸ் ஜென்ரலாக பண்ணுறாங்க ஒரு வாஸ்குலர் சர்ஜனை பார்க்க வரதுக்கு முன்னாடி? அவங்களே செல்ஃப் ட்ரீட்லாம் பண்ணுவாங்க, அது மாதிரி என்ன பிரச்சனைகள் நீங்கள் பார்க்குறீங்க? காமனாக பார்க்குறது வந்து பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ஆன்லைன்லேயோ இல்லைனா வந்து ஒரு ஓவர் த கவுண்டர் போயிட்டு ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுருவாங்க, இல்லைனா வந்து ஒரு டேப்லெட்ஸ் வாங்கி அவங்களா எடுத்துப்பாங்க. சம்டைம்ஸ் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரிடாமினன்ட் கொடுப்பாங்க. இப்போ வேரிகோஸ்னால் வந்து ஆயுர்வேதா இல்லைனா ஒரு ஃபிசியோதெரப்பி கிட்ட போகிறது, ஒரு மசாஜ் பண்ணுறது, இதெல்லாம் காமனாக நாங்கள் பார்க்குறது. சம்டைம்ஸ் இந்த காலில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னா வந்து புண்ணுக்கு வந்து மாவு கட்டு போடுறது, இல்லைனா வந்து பச்சலை வச்சு கட்டுறது, ஏதோ இல்லைனா வந்து ஒரு மஞ்சத்தூள் வச்சு கட்டி அந்த புண்ணை இன்னும் வர்சன் ஆக்கிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் இக்னோரன்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ ஆம்புடேஷன் காலை வந்து நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆம்புடேஷன் டிசிஷன் நீங்கள் அரைவ் பண்ணுவீங்க சார்? அதாவது வாஸ்குலர் ரிலேட்டடாக இப்போது ஒரு காலுக்கு ரத்த ஓட்டம் வரல, அந்த காலை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஸ்டேஜ் போகுது அப்படின்னா தான் அதனால், அதாவது ஒன்றும் ஒரு புண்ணு, ஒரு பெரிய புண்ணு இன்ஃபெக்ட் ஆகி உயிருக்கு ஆபத்தாக மாறணும். அப்படி இல்லைன்னா காலில் பிளட் ஃப்ளோ இல்லாமல் கால் கருப்பாகி அதனால் காலுக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்படணும். இந்த ஸ்டேஜில் தான் ஆம்புடேஷனை சஜஸ்டே பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு மேக்ஸிமம் காலை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, இப்போ நிறைய பேஷண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆம்புடேஷன் அந்த ஸ்டேஜ் வந்து ஆம்புடேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி டாக்டர் இருக்கும்? ஆம்புடேஷன் பண்ணதுக்கப்புறம் பேசிக்லி ஆம்புடேஷன் என்ன லெவலில் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். சில பேருக்கு விரலில் இருக்கலாம், இல்லை கணுக்கால் அளவுக்கு இருக்கலாம், இல்லைனா முட்டிக்கு கீழே இருக்கலாம், இல்லை தொட வரைக்கும் ஆம்புடேஷன்ஸ் இருக்கலாம். பட் ஜென்ரலி யாருக்குமே ஆம்புடேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்புன்றது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஏற்படக்கூடிய சைக்கலாஜிக்கல் பாதிப்புன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு. ஃபிசிக்கலி டெஃபினட்டாக நார்மல் மூமெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு செயற்கை கால் வந்து இல்லை செயற்கை கை வந்து கொடுக்க முடியாது. இவந்தோ இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்குது, ரொம்ப ஹைஃபை ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸோ லெக்ஸோ கிடைக்குது நம்மளுக்கு. பட் ஸ்டில் அதை வச்சு இப்போ ரன்னிங்லாம் பண்ணுறாங்க, இப்போது பேராலிம்பிக்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நத்திங் கேன் பி கம்பேர்ட் டு தி நார்மல் ஒன். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். டெஃபினெட்லி ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ். அதாவது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி ஓடுறதை விட தடுத்துக்கிறது ப்ரையாரிட்டி. டெஃபினட்டாக. டாக்டர், உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் டாக்டர். இப்போ வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் நம்ம குரூப்பில் இருக்காங்க, 1,25,000 பேர் கிட்ட இருக்காங்க. அவங்க இது மாதிரி ஒரு பாதிப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீ செகண்ட் ஒப்பீனியன் உங்களால் நான் ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பினா உங்களால் கொடுக்க முடியுமா? இல்லை பேஷண்ட்ஸை நேரில் கண்டிப்பாக பார்க்கணுமா? சில பேஷண்ட்ஸை வாட்ஸ்அப்லேயே நம்மளால் ரிப்போர்ட்ஸை வச்சே சில விஷயங்கள் சொல்ல முடியும். பட் பெட்டர் வுட் பி பேஷண்ட்டை நேரில் பார்க்குறது. எதுக்கு அப்படின்னா சில டைம் வந்து நம்ம கிளினிக்கலாக பார்க்குற ஃபைண்டிங்க்கும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ரிப்போர்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பேஷண்ட்டை நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும். அண்டு நம்ம சிம்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் சில ஃபைண்டிங்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் பேஷண்ட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சில டைம் பிரச்சனையே இருக்காது. அப்போ நம்ம ஸ்கேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ரொம்ப யோசிப்போம், இது பண்ணணுமா அது பண்ணணுமான்னு. ஆனால் உண்மையில் பேஷண்ட்டை பார்க்கும்போது அந்த அளவுக்கு தேவை கூட படாமல் போயிடும். புரியுது. ஸோ மோர் ஆஃப் சப்ஜெக்டிவ் பேஷண்ட்டை பார்த்துட்டு சொல்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஃபைனல் மெசேஜ் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இது மாதிரி பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட மெசேஜ் என்ன டாக்டர்? உங்களுக்கு ஒரு வாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு சின்ன டவுட் வந்தால் கூட ஒரு வாஸ்குலர் சர்ஜனை பார்த்துடுறது பெட்டர் ஆப்ஷன். வாஸ்குலர் சர்ஜன்னா கண்டிப்பாக போனால் ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் கண்டிப்பாக ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம். சில பேருக்கு மருந்துகள் தேவைப்படும், இல்லை நிறைய பேருக்கு ரீஅஷூரன்ஸ் தேவைப்படும். ஒன்றும் இல்லைங்க பயப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு டாக்டர் தேவைப்பட வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்துடுறது பெட்டர். அட்லீஸ்ட் எனக்கு வாஸ்குலர் சர்ஜன் எங்கள் ஊரில் இல்லை பக்கத்தில் எனக்கு யாரும் இல்லைங்க அப்படின்னு நினச்சா அட்லீஸ்ட் ஒரு ஃபிசிஷியன், ஒரு எம்டி படித்த டாக்டரையாவது கூட போய் பார்க்கலாம் நீங்கள் வந்து. பட்
ஒரு விஷயத்த நம்மளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு இருக்கிறதான் பெரிய இக்னரன்ஸ். ஸோ நீங்கள் இது மாதிரி பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிம்டம்ஸ் உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் 8110045117 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஜெயகிருஷ்ணன் சார் கிட்ட டேரெக்டாக நான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி உங்ககிட்ட கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு அன்பிரிஜடைஸ்டாக ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேணும், நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னாலும் நீங்கள் ஜெயகிருஷ்ணன் சார் கிட்ட மூலியமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கிங்க 8110045117 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் செகண்ட் opinion and right guidance at the right time கொடுக்கப்படும். Thanks for watching this video. Thank you, doctor. Thank you.